விசேஷித்தவர்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நான் விசேஷித்தவன் அப்படின்னு சொல்லுங்கள். விசேஷித்தவனா சிறப்பானவன். விசேஷித்தவனா யார்? சிறப்பானவன். நமக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும், நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். அப்படின்னு சொன்னால் நேர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான சிந்தனையும் நமக்குள்ளே இருக்கும். சரியா? அப்போ நமக்கு என்ன வேணும்? நேர்மறையான சிந்தனை வேணுமா, நல்ல சிந்தனை வேணுமா, கெட்ட சிந்தனை வேணுமா? நல்ல சிந்தனை. அப்போ நல்ல சிந்தனை வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ என்ன நினைக்கணும்னா, நான் விசேஷித்தவன் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா நான் சிறப்பானவன். எப்படி? நான் சிறப்பானவன் நீ நினைச்சேன்னு சொன்னால் உனக்குள்ள நல்ல சிந்தனை வளரும். அப்போ நீ மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் யாராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருந்து நீ என்ன எடுத்துக்குவ அப்படின்னா, நீ நல்லவனாக இருந்தால் நல்லது மட்டும் எடுத்துக்குவ. அப்போ நீ சொல்லு, நீ விசேஷித்தவனா இல்லையா?